ஸோ எல்லாரும் 2026ல் ஏஐ படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஆர்டரில் ஆக்சுவலாக நம்ம வந்து லேர்ன் பண்ணணும், நீங்கள் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டேப் ஓப்பன் பண்ண வேணாம், ஒரு 10 டிஃப்ரெண்ட் டுட்டோரியல் நீங்கள் போக வேணாம். ஸோ லேங் செயினை எதுக்கு முன்னாடி கற்றுக்கணும், டோக்கன்னா என்ன, இது மாதிரி எதுவுமே தெரியாமல் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நீங்கள் வந்து பாதி விஷயத்தை வந்து அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அதை நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு எக்ஸாக்டான ஒரு ரோட் மேப் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், எங்கடி ஜீரோலேருந்து இருந்தாலுமே சரி அது வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணணும், ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும், எனக்கு பைத்தான் தெரியும், என்னால் ஜென்ஏஐ ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏஐ சாஃப்ட்வேர் கேரியர்ஸாக வந்து எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட சிஸ்டம் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், ரியாக்ட் எப்படின்னு, ரியாக்ட்னா என்ன, டுட்டோரியல்ஸும் சரி, நாங்கள் இந்த மாதிரி வந்து ஏஐ ரிலேட்டடாக ஃபேபிள் 5 வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஓப்பஸ் 4.8க்கும் ஃபேபிள் 5க்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம பேசியிருக்கோம். ஸோ எந்த ஒரு ஃப்ளஃபுமே இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் இன்னும் மேலே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம நேராக வந்து போயிடலாம் வீடியோக்குள்ளார. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து ரோட் மேப் வந்து நிறைய பேர் இந்த இதில் வந்து தப்பு பண்ணிவிடுவாங்க ஜென்ஏஐக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ஏஐ டெவலப்மெண்ட் வந்து ஏதோ ஒரு மிஷின் லேர்னிங் ரிசர்ச்சர் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம மிஷின் லேர்னிங் ரிசர்ச்சருக்கு மிஷின் லேர்னிங் தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த பிஹெச்டி வேணும், இல்லை நான் வந்து இந்த GPT-4 வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஜென்ஏஐ டெவலப்மெண்ட். ஜென்ஏஐ டெவலப்பர்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறீங்க ஆன் டாப் ஆஃப் ஏஐ மாடல்ஸை வச்சு நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பேசிக்காக வந்து சாட்பாட்டு, கோபைலட்டு, ஏஜென்ட்டை வந்து ஆட்டோமேஷன் டூல் பண்ணுறது, ஸோ இந்த ஏபிஐ வச்சு ஃப்ரேம் ஒர்க்ஸு, ஸ்மார்ட்டாக இன்ஜினியரிங் பண்ணுறது எப்படி, இது மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களே தவிர்த்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ரோட் மேப் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஸ்டேஜ் நான் வந்து சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து இந்த நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே வந்துடலாம். எதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், எதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, எக்ஸாக்டாக ஃப்ரீயான ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது, எப்படிலாம் வந்து ப்ராஜெக்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது, வெறும் ஜஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பண்ணுறது மட்டும் கிடையாமல் அதோட நாலேஜ் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஸ்டாம்ப்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒன்றுனா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7 ஸ்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நான் நிறைய போட்டிருக்கேன், எம்எல் அண்ட் டிஎல் பேசிக்ஸு, எல்எல்எம் ஃபண்டமெண்டல்ஸு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ராக் அண்ட் வெக்டார், ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஃபைன் டியூனிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இது எல்லாமே எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 to 4 months கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜென்ஏஐ டெவலப்பராக நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடலாம். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன இது எதுலேருந்து இருக்குது, ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் மேத் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் வந்து பீப்புள் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஓவர் டூ பண்ணுவாங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து நான் இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவர் டூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை நான் இது வேணாம், எனக்கு ஃபவுண்டேஷன்ஸ் வேணாம், நான் நேராக அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப்பும் பண்ணிட்டு போவாங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஸோ பைத்தான் வந்து ஏஐயை பொறுத்த வரைக்கும் பைத்தான் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது, ஒரு நான் நெகோஷியபிள் இது. ஸோ நீங்கள் அது வந்து பைத்தான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ தெரியும், இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு என்னால் ஜென்ஏஐ டெவலப்பராக ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். நான் அதுக்கான வீடியோவையும் மேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜேஎஸ் ஜென்ஏஐ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவையும் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு என்னென்னலாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வந்து ரொம்ப முக்கியம். பைத்தான் வந்து நான் நெகோஷியபிள் தான். ஸோ இதை வச்சு எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸு, லூப்ஸு, ஊப் பேசிக்ஸு, இந்த ஜேசானை வச்சு ஒர்க் பண்ணுறது, இந்த ஏபிஐ வச்சு கால் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பைத்தானில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே சேம் இது தான், நீங்கள் இதையுமே வந்து வச்சு நீங்கள் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பைத்தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பைத்தான் வச்சு ஈஸியாக வந்து ஏஐக்குள்ளே வந்து போக முடியும். நிறைய விஷயங்கள் வந்து அது ரிலேட்டடாக லைப்ரரிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால் பைத்தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஆகலாம். பட் அது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு பார்த்து. ஸோ அதையுமே எப்படி பண்ணலாம், எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் வந்து மேக் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பைத்தான்லேயே நான் வந்து ப்ரோ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறதுங்கிறது ஒரு இனஃப், இந்த இதுக்கு வந்து போதும். ஸோ ஊப் பேசிக்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ஜேசானு, ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுறது, இது எல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, மேத் ஃபவுண்டேஷன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பீப்புள் வந்து பயந்துருவாங்க, இல்லை சில பேர் நிறைய பேர் பயமும் படுத்துவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்பலாம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது.
லீனியர் அல்ஜிப்ரா எப்படி வந்து பேசிக்காக வந்து ஒர்க் ஆகுது, அதாவது வெக்டர்ஸு, மேட்ரிசஸ், டாட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ஷுவலாச்சும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சே இருக்கணும். கான்செப்ட் கூட தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி எப்படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதோட ஃபண்டமெண்டல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ இதோட கான்செப்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஜென்ஏ ஆப்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே வந்து போதும். பிகினர்லேருந்து வந்து நீங்கள் வந்தீங்கனாலே போதும். ஸோ நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல, ஸோ பைத்தான் வந்து நீங்கள் வந்து இதுவாக வரும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் ஸ்கிரிப்டை வச்சு என்னால் பப்ளிக் ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணி அந்த ஜேசான் மாதிரி எடுத்து அதை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜென்ஏ டெவலப்மெண்ட்டில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஒரு கோர் ஸ்கில் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு செக் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து டிக் அடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் பேசிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் இந்த A to D வீடியோலலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னன்றதை நம்ம கிராக் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து மிஷினை வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மிஷினை வந்து பில்ட் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தோடனே வந்து நான் மிஷினை பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மிஷினை பில்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மிஷின் என்ன இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, எப்படி வந்து டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணுறது, லேபிள்னா என்ன, ப்ரெடிக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுங்க. ஸோ நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா லேயர்ஸ்னா என்ன, வெயிட்ஸ்னா என்ன, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன. இப்போ டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டீப் லேர்னிங்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் வந்து இது எனக்கு தெரிஞ்சு தான் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா NLPயோட பேசிக்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, டோக்கனைசேஷன்னா என்ன, எம்படிங்ஸ்னா என்ன, எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து வேர்டை வந்து எப்படி நம்பராக மாற்றுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து போக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் லேர்ன் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி வந்து அந்த எப்படி ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்களாவே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் பாக்ஸை வந்து பில்டு பண்ண வேணாம். ஸோ பிளாக் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறையா மந்த்ஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ இதில் வந்து ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது, அப்படி ஃப்ரீயான ரிசோர்ஸஸ் தான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு செக் பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கிளாஸிஃபையரை வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லைப்ரரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை இந்த இடத்துல ப்ராஜெக்ட் செக் பாயிண்ட்டை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம போயிடலாம். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட LL ஃபண்டமெண்டல்ஸு, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு, டோக்கன்ஸு, எம்படிங்ஸு. ஸோ இந்த ஸ்டேஜ் 3 இருக்குல்ல, இந்த இடம் தான் ஆக்சுவலாக வந்து ஜென்ஏஏ ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த சொல்ல ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டேஜ் 3லேருந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பேசிக்ஸ். எப்போவுமே எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், உங்களோட பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுவும் ஆக முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு HTML, CSS, JavaScript இது தெரியாமலே நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பில்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லே ஆகாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி போய் நிற்பீங்க, ஏஐட்ட கேட்பீங்க, திருப்பி வருவீங்க. அது என்ன கோடு கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனாலுமே உங்களுக்கு வந்துட்டு பேசிக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து தெரியணும். இப்போ மற்றதுக்கு இருக்கிற மாதிரி இப்போ பைத்தானுக்கு ஏஐக்கு வந்து இப்போ ஜென்ஏ டெவலப்பருக்கு பைத்தான் வந்து கொஞ்சம் மஸ்டானது. ஸோ பைத்தானை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் இங்கே வரும்போது ஸ்டேஜ் 3 ஜென்ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது தெரியாமல் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து எதுவுமே புரியாமல் போய் மறுபடியும் பாதியில் ஸ்டாப் ஆகி போயிடுவாங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 3 வந்திருக்கீங்க அப்படின்றத மாதிரி நான் வச்சு போனோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து முக்கியம். ஸோ எப்படி வந்து அட்டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்து ஆர்கிடெக்சரை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் வந்து டோக்கன்னா என்ன, LLMs வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, டோக்கன் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கனாலுமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கிளாட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து காட்டும். ஸோ டோக்கன்ஸ் வந்து டக்கு சர்ன்னு ஓடிட்டே இருக்கும். ஸோ 220 டோக்கன்ஸ், 440 டோக்கன்ஸ் அந்த மாதிரி வந்து வந்துட்டே இருக்கும் இந்த டோக்கன்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து டோக்கன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அப்புறம் எம்படிங்னா என்ன, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து வெக்டார் வந்து கேப்சர் பண்ணுது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ கண்டெக்ஸ்ட் விண்டோ
விண்டோனா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, T-pop சாம்பிளிங்னா என்ன. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் விண்டோ, டெம்பரேச்சர், T-pop சாம்பிளிங், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ வேலண்டைன் வீக்கில் வந்து ஏஐ வச்சு எப்படி வந்து ப்ராமிஸ் டே வந்து பில்ட் பண்ணுறது, ஸோ நான் அந்த இடத்துலேயே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ரியாக்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஐ வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது, நம்ம கிராக்கை வச்சு அன்றைக்கி பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட் வந்து அதை ஏஐ வச்சு நான் என்னோட ரியாக்ட் கோடில் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் கண்டெக்ஸ்ட் விண்டோனா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, T-pop சாம்பிளிங்னா என்ன, அதுதான் ஜென்ஏஐ டெவலப்பர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிஃப்ரென்ஸ் வந்து பேஸ் மாடலுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூன்டு மாடல்ஸ்க்கும் சாட் மாடல்ஸ்க்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைன் பை லைனாக வந்து நீங்கள் வந்து ஒரு சாலிடான ஒரு விஷுவல் எக்ஸ்பிளைனராக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி டோக்கன்ஸ் வந்து ரன் ஆகுது, எப்படி எம்பட் ஆகுது, டெக்ஸ்ட்லேருந்து எப்படி வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகுது, ஸோ வெக்டாஸாக எப்படி மாற்றுறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்ச ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலுமே இருக்கும். அது இல்லைனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாடோ இல்லை வந்து சாட் ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்கிற டாபிக்ஸை போய் சர்ச் பண்ணி பார்த்து அது ரிலேட்டடாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதை படிக்க ஆரம்பித்தா மட்டும் பத்தாது. ஸோ அது ரிலேட்டடாக வர டவுட்ஸை நீங்களே திருப்பி போய் ஏஐட்ட கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வேறு யார்ட்டையாவது இப்போ நீங்கள் என்கிட்டே வந்து திருப்பி வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க மாட்டீங்க. சரி ஓகே இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. நீங்களாக அதை செஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் செக் பாயிண்ட் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஓப்பன் ஏஐயோ ஆந்த்ரோபிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ளே கிரவுண்டு ஏதோ ஒரு ஏஐ இதை எல்எல்எம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்பரேச்சர்னா என்ன, சிஸ்டம் ப்ராப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு மாடலுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது என்ன எதுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் 4 வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம 2023லேருந்து நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சாட் ஜிபிடி வந்ததுலேருந்தே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் சாட் ஜிபிடிலையோ கிளாட்லையோ எல்லா இடத்துலையும் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. பட் அதுலேருந்து வர அவுட்புட் வந்து அவங்களுக்கு தேவையானதாக ஒரே ப்ராம்ப்டில் ஒன் ஷாட்டில் கிடைக்குதா, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு 2-3 தடவை பண்ணி டக்குன்னு நம்மளால் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியுதா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த என்டையர் ரோட் மேப்லேயே இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கில். இந்த ஸ்கில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப தெரியணும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே மேக் பண்ணுறேன். எப்படி வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணணும், எப்படி வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தா பெட்டராக வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே நான் அதுக்கான அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுறேன். சரி ஓகே, நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் 0 ஷாட் விசஸ் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். ஸோ ஒரே இதில் வந்தா இல்லை ஃபியூ ஷாட் கொடுத்து நமக்கு வருதா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீசனிங் வந்து நடக்குது, ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணு அப்படின்னு சொல்லி நடக்குதுல்ல. ஸோ இதை வந்து நான் வந்து வெளியிலேருந்து ஒரு யூஸராக நான் அதை பண்ணுறேன். அது எப்படி பிஹைண்ட் தி சீன்ஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ்க்கும் யூசர் ப்ராம்ப்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், எப்படி பிஹேவியர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்புறம் வந்து அவுட்புட் எப்படி ப்ராம்ப்ட் ஆகுது, ஜேசானா வந்து ஃபோர்ஸ் பண்ணி வருதா இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் ஏதாவது இருக்கா ஒரு மாடல்லேருந்து. அப்புறம் ப்ராம்ப்ட் செயினிங்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராம்ப்ட் செயினிங் அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க்கை ஸ்மாலர் கனெக்டட் ப்ராம்ப்ட்ஸாக கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை தாண்டி ஒரு ஹாபி இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற ஆரம்பிங்க இந்த ஸ்டேஜில் தான். ஸோ ஏன் அப்படின்னா உங்களோட ப்ராம்ப்ட் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஒரு அவுட்புட் வர ஆரம்பிக்கும். எது உங்களுக்கு குட்டு, எது பேடு, எந்த இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் செக் பாயிண்ட் வைப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் லைப்ரரி ஒரு 5 to 10 ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஒரு ரியல் யூஸ் கேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெஸ்யூம் ரிவ்யூவரு இல்லை ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரெஸ்பாண்டரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி ப்ராம்ப்டை ரீஃபைன் பண்ணி ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நம்பர் 1க்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் 5 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து டிமாண்டில் இப்போ ஆல்மோஸ்ட் டிமாண்ட் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே இது வந்து பயங்கர டிமாண்டாக இருக்கிற ஒரு ஸ்கில்லு. என்ன அப்படின்னா
நம்மளோட RAG அண்ட் வெக்டார் டேட்டாபேசஸ் தான். ஸோ RAGனா பேசிக்காக வேறு ஒன்றும் இல்லை, ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா RAG வந்து என்ன ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும், அதான் LLM இருக்கே. ஸோ அப்போ RAGனா என்ன அப்படின்ற டவுட் வரலாம்ல. ஸோ LLM வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, உங்களோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட ட்ரைனிங் வந்து கட் ஆஃப் ஆகிருக்கும். பட் RAG என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ ஒரு பேசிக்காக எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ RAGனா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட கம்பெனிக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். அதை நான் போய் இதில் ஒரு ChatGPTலையோ Claudeலையோ ஜென்ரலாக கேட்டேன் அப்படின்னா அதுக்கு தெரியாது. நான் எனக்கான பர்சனலைஸ்டு இதில் இருக்கும் போது என்னோட கம்பெனி பாலிசிஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அதை சர்ச் பண்ணும் போது அதுலேருந்து அது டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மாடலுக்கு வந்து அறிவு இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம RAG அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எம்படிங்ஸ் வந்து எப்படி வந்து சர்ச்சபிள் வெக்டார்ஸாக மாறுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எம்படிங்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ஸ்டேஜ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக RAGக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து வெக்டார்ஸாக மாறுது, வெக்டார் டேட்டாபேஸ் தான் என்ன, ஸோ அதிலே வந்து பைன்கோனு, குவாட்ரண்ட்டு, குரோமா, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி வந்து அந்த சங்க் பண்ணுறது அப்படின்வாங்க, பிரிக்குவாங்க. ஸோ அது வந்து எப்படி ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி வந்து நான் டாக்குமெண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், அது ஸ்ப்ளிட் பண்ணுறதுலேயே வந்து விஷயங்கள் இருக்குது. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ சர்ச் பண்ணுறது வந்து எப்படி சிமிலராக வந்து எது வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்குது நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு, எது மேட்சிங்கான கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். ஸோ அப்புறம் வந்து RAG வந்து எவாலுவேட் பண்ணும் நம்மளோட சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டான கண்டெக்ஸ்ட்டை தான் எடுத்து கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஸ்கில் இருக்குல்ல, இதை நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரியல் ஜென்யூ ஜாப் போஸ்டிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இது அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜாபுக்கு கண்டிப்பாக செலக்டும் ஆவீங்க. ஏன்னா RAG தான் நிறைய இடத்துல வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் செக் பாயிண்ட்டாக நம்ம வந்து வைக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஏதோ ஒரு PDF ஏதோ ஒரு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஆப்பாக வந்து பில்ட் பண்ணி நீங்கள் வந்து இதுலேருந்து வந்து எனக்கு வந்து ஒரு RAG பில்டு பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்டர்ஸ் வந்து இன்டர்வியூஸும் எப்படி வந்து கேட்குறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இந்த ஃபுல் பைப்லைன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். சரி ஓகே, இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம ஸ்டேஜ் 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்கு, ஏஜென்ட்ஸு, அப்புறம் வந்து எப்படி வந்து டூலை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவே ஸ்டேஜ் 6 தான் வந்து வரும். இது ஸ்டேஜ் 1 கிடையாது. நீங்கள் நேராக போய் லேங் செயினில் யூஸ் பண்ணுறதுன்றது, இதை லேர்ன் பண்ணுறதுங்கிறது ஸ்டேஜ் 1 கிடையாது. இது ஸ்டேஜ் 6 தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் லேங் செயினை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டோக்கன்ஸு, RAGனா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை வந்து பைத்தானோ ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது, இல்லை வந்து எப்படி வந்து பைத்தான் ஒர்க் ஆகுது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்தால் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேங் செயின் இல்லை LLM இண்டெக்ஸில் வந்து எப்படி வந்து லாஜிக் வந்து செயின் ஆகுது, அதாவது வந்து எப்படி ப்ராம்ப்ஸ் வந்து செயின் பண்ணுறது, ரிட்ரைவல் எப்படி, மெமரி எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூலை வந்து எப்படி வந்து மாடல் வந்து டெய்லி உங்களோட கோடை வந்து கால் பண்ணும், API டேட்டா பேசஸ், ஸோ இதெல்லாமே முக்கியம். அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து மாடல் வந்து பிளான் பண்ணுது, எந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணுது, எப்படி மல்டி ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே பில்ட் பண்ணிக்குது, இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பேசிக்காக வந்து ஏஜென்ட்ஸ் வந்து கொலாபரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஒன்றோட ஒன்று. ஸோ லேங்க்ராஃபு, QA இந்த மாதிரி வந்து இதுவே வந்து ஏஜென்ட்டே வந்து மல்டி ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மல்டிபிள் ஏஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெமரி, ஸோ எப்படி வந்து ஒரு ஆப்புக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மெமரி வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு AI அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை நோக்கி தான் இந்த இண்டஸ்ட்ரியே 2026 மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரியலாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துலையுமே நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செக் பாயிண்ட் வந்து வைக்கிறேன். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 டூல்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்குக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்து சர்ச் பண்ணுது, எப்படி வந்து வெப்பை வந்து சர்ச் பண்ணுது, எப்படி வந்து டேட்டாபேஸை கொரி பண்ணுது, எப்படி வந்து மல்டி ஸ்டெப் டாஸ்க்கை வந்து அதாலேயே வந்து எடுத்து பண்ண முடியுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தது வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் டியூனிங், எவாலுவேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் டியூனிங் வந்து தான் நெசசரி. ஸோ அதை வந்து கற்றுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெட்டர் ப்ராம்ப்ட் பண்ணாலுமே சரி, இல்லை நீங்கள் வந்து RAG சொன்னாலுமே சரி, இதுவே மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிடும். சீப்பராகவும் இருக்கும், ஃபாஸ்டராகவும் இருக்கும். எப்போ நமக்கு இது தேவை அப்படின்னா நம்ம வந்து
ஒரு பேராமீட்டர் எஃபிஷியன்ட் ஃபைன் டியூனிங், அதாவது மெத்தட்ஸ் லைக் LORA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் எனக்கு வந்து தேவைப்படும். ஸோ எவாலுவேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து, அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ஏஐ ஆப் வந்து எப்போ வந்து ஆக்சுவலாக குட் ஆகுது, வைப் பேஸ்டு டெஸ்டிங் இல்லாமல் எப்போ வந்து ஆக்சுவலாக குட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது, அப்புறம் வந்து உங்கள் ஆப்பை வந்து ஏபிஐ மூலியமாக வந்து பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஏபிஐ ஆகுது, கண்டெய்னரைசேஷன் பண்ண போகிறீங்க டாக்கரை வச்சு, இல்லை ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பயங்கர எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகும், காஸ்ட்டும் ஆகும், லேட்டன்சியும் நம்ம மேனேஜ் பண்ணோம்ல. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ஆகும், நம்ம ஸ்லோவாக வந்து ஆப் வந்து இருக்கும். நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா மட்டும் நம்ம அதை பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ஃபைன் டியூனிங், எவாலுவேஷன், டிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் 7க்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜ் 6 வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாலே இப்போதைக்கு போதுமான ஒரு இதுவாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டெப்பு செக் பாயிண்ட் வந்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, இப்போ இந்த ஸ்டேஜ் 6 வரைக்கும் சொன்ன ப்ராஜெக்ட்ஸில் வந்து பண்ணியிருப்பீங்களா, அதை எடுத்து ஒரு ரேக் ஆப்போ இல்லை வந்து ஏதோ ஒரு ஏஜென்ட் வச்சு அதை ஆக்சுவலாக டிப்ளாய் பண்ணி ஒரு பப்ளிக் லிங்காக வந்து நீங்கள் போடலாம். அதை வந்து நீங்கள் கிட்டப்பில் போட்டிங்க, கிட்டப் ரிப்போஸில் போட்டிங்க அப்படின்னா பயங்கர உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஜென்ஏஐ டெவலப்பராக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பீங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃபுல்லாக வந்து ஜென்ஏஐ டெவலப்பராக வந்து மாறிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக டைம்லைன் வந்து பேசுவோம். ஸோ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் 1 to 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ஸும் MLDL பேசிக்ஸ் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஃபவுண்டேஷன்ஸாக நீங்கள் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு 1 or 2 hours கிடையாது. நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அதில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக நான் சொல்கிற எல்லா டைம் லைனுக்குமே. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஃபண்டமெண்டலும் ப்ராம்ப்டிங், இதுக்கு வந்து ஒரு 2 வாரம் வந்து போதும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா. ஸ்டேஜ் 5 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரேக் அண்ட் வெக்டார் டேட்டாபேசஸ், இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதனால் ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். ஸோ ஸ்டேஜ் 6 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஏஜென்ட்டுக்கு நோக்கி தான் இந்த இண்டஸ்ட்ரியே வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தான், 3 to 4 வீக்ஸ். அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபைன் டியூனிங் டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் 7 நீங்கள் விட்டால் கூட ஒரு 3 to 4 monthsக்குள்ளே உங்களால் ஒரு ஜென்ஏஐ டெவலப்பராக நீங்கள் வந்து போகலாம். இதுக்கு வந்து இயர்ஸ் தேவையில்லை, மந்த்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 3 மாதம் இருந்தால் போதும். நீங்கள் அதுவும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 8 hours மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ தான் வந்து பயங்கர வந்து ஸ்ட்ராங்காக பேசும். எந்த ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை எதுவுமே வந்து பேசவே பேசாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காட்டினா மட்டும்தான் அது வந்து பேசும். உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து பேசும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக வீடியோவாக மேக் பண்ண போகிறேன். எப்படி வந்து ரேக் சிஸ்டம் வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது, எண்ட் டு எண்ட் எப்படி இருக்குது, அப்புறம் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து ஹையர் ஆகிடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ அதுக்கு வந்து கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸை வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.